பாடத்தில் இயற்கை வேளாண் விளைபொருட்களின் விற்பனைக்கான அடிப்படை கோட்பாடுகளை பற்றி பார்ப்போம். பேசிக்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் ஆஃப் ஆர்கானிக் ப்ராடியூசஸ். இந்த பாடத்தில் இதனுடைய முக்கிய குறிக்கோள்கள், பொதுவான விஷயங்கள், சந்தைகள், அதை பற்றிய கருத்து மற்றும் வகைப்பாடு, சந்தைகளினுடைய விளக்கம், விநியோக வழிமுறைகள் மற்றும் இடைத்தரகர்களின் பங்கு, சந்தை முறைகளை பற்றி அறிந்து கொள்ளுதல், வேளாண் விளைபொருட்களை விற்பனை செய்தல், இயற்கை வேளாண் விளைபொருட்களை சந்தைப்படுத்துதல், உலக அளவிலே இயற்கை விளைபொருட்கள் சந்தையினுடைய தற்போதைய நிலை என்ன, நம் இந்திய நாட்டில் இயற்கை விளைபொருள் சந்தை எவ்வாறு உள்ளது, இந்திய இயற்கை விளைபொருட்கள் சந்தையில் உள்ள பிரச்சனைகள் அல்லது இடர்பாடுகள், இயற்கை சந்தையை மேம்படுத்த என்ன மாதிரியான வழிமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி காணலாம். இந்த பாடத்தின் குறிக்கோள்களை பொறுத்த மட்டில் சந்தைகளின் கருத்து மற்றும் வகைப்பாடுகள் பற்றி அறிதல், இயற்கை வேளாண் விளைபொருட்களின் விற்பனை பற்றிய கண்ணோட்டம், இயற்கை வேளாண் பொருட்களின் தேவை ஏன் அதிகம் உள்ளது என்பதை பற்றி அறிந்து கொள்ளுதல், உலக மற்றும் இந்திய அளவில் இயற்கை விளைபொருட்களினுடைய சந்தை பற்றி அறிதல், இயற்கை வேளாண் பொருட்களின் சந்தைக்கு தற்போது உள்ள பிரச்சனைகளை கண்டறிதல், அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள என்னென்ன வழிமுறைகளை கையாள வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். இன்றைய நிலையில் பொதுவாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் சமநிலை, தன் உடல்நிலை பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு மக்களிடையே அதிகமாக பெருகி வருகிறது. சுகாதாரமான, தரமான, நச்சில்லா உணவுகளை பற்றி மக்களிடையே ஒரு நல்ல எண்ணம் ஏற்பட்டுள்ளது. உலக அளவிலே இயற்கை வேளாண் விளைபொருட்களுக்கு மிகுந்த வரவேற்பு உள்ளது. நம் இந்திய நாட்டில் பல்வேறு விதமான பருவநிலைகள், மண் வகைகள் மற்றும் பல்வேறு விதமான பயிர்களை பயிரிட ஏற்ற சூழல்கள் இருப்பதால் நாம் இயற்கை வழியில் உற்பத்தி செய்து அவற்றை ஏற்றுமதி செய்யும் வாய்ப்புகள் பெருகி வருகின்றன. நம் நாட்டில் வருடம் முழுவதும் பயிர்களை பயிரிட ஏற்ற வாய்ப்புகள் உள்ளது. நாம் இப்போது சந்தைப்படுத்துதலின் அடிப்படை விவரங்களை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு வேளாண் விளைபொருட்களின் விற்பனை வாய்ப்புகளை அறிந்து கொள்ளலாம். சந்தை இதனுடைய கருத்து மற்றும் வகைப்பாடை பற்றி அறிந்து கொள்வோம். சந்தை என்பதற்கு மார்க்கெட், இது மெர்கேட்டஸ் என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து வந்தது. இதற்கு வர்த்தகம் என்று பொருள்படும். ட்ரேட், வர்த்தகம், ட்ரேட் என்று பொருள்படும். மேலும் இதை எளிதாக பொருளை விற்பவரும் வாங்குவோரும் கூடுதல் என கூறலாம். இந்த சந்தையில் விற்பவரும் வாங்குபவரும் சந்தித்து பொருட்களை விற்று அதற்குரிய விலையை பெற்றுக் கொள்வார்கள். சந்தை என்பது ஒரு பிரதானமான பொருளாதாரமாகும். இச்சந்தையின் தேவைக்கு ஏற்ப பொருட்கள் விநியோகிக்கப்படுகின்றது. டிமாண்ட் அண்ட் சப்ளை என்று கூறுவார்கள். சந்தையை பொதுவாக பல இடங்களில் நீங்கள் பார்க்கலாம். பாரத் சந்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த புகைப்படத்தில் நீங்கள் இதை காணலாம். அடுத்ததாக சந்தைப்படுத்துதல். சந்தைப்படுத்துதல் என்பது ஒரு சமூக மற்றும் மேலாண்மை சார்ந்த செயல்பாடாகும். இதில் ஒரு தனி நபரோ அல்லது ஒரு குழுவாகவோ நமக்கு வேண்டிய பொருளை அதற்கான சந்தை விலையை கொடுத்து பெறுவது. இதனை கீழ்கண்ட விளக்கம் மூலம் அறியலாம். மனிதனின் தேவைகள் மற்றும் விருப்பங்களை கொண்டு சந்தை அல்லது விற்பனை ஆரம்பமாகிறது. ஒவ்வொருவருடைய தேவை, அவருடைய விருப்பம் மற்றும் வாங்கும் திறன் ஆகியவற்றை பொறுத்தும் சந்தை மாறுபடுகிறது. இறுதியாக வாங்குபவரை திருப்திப்படுத்துவதாக இருக்க வேண்டும். சாட்டிஸ்ஃபேக்ஷன் மிக மிக முக்கியம். கன்சியூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்று கூறுவார்கள்.
இந்த சந்தைப்படுத்துதல் பல்வேறு செயல்முறைகள் உள்ளன. மார்க்கெட்டிங் ப்ராசஸ் என்று கூறுவார்கள். இதில் திட்டமிடுதல், செயல்படுத்துதல், விலை, பொருளை விற்பனை செய்வதற்கான வழிகள் மற்றும் பொருட்கள் சேவைகள் மூலம் தனிநபரின் விருப்பத்தை பூர்த்தி செய்து அதே சமயம் நிர்வாகத்தின் குறிக்கோள்களையும் திருப்திப்படுத்த வேண்டியது மிகவும் அவசியமாகும். சந்தைப்படுத்துதலில் வெற்றி அடைவதற்கு ஒருவர் வாடிக்கையாளருடைய விருப்பம், அவர் நினைத்தது மற்றும் அவரது தேவையை பூர்த்தி செய்வதாக இருக்க வேண்டும். பொருளை உற்பத்தி செய்யும் உற்பத்தியாளர் அவரது வாடிக்கையாளருக்கு சரியான இடத்தில் அட் தி ரைட் பிளேஸ், சரியான நேரத்தில் அட் தி ரைட் டைம், சரியான விலையில் அட் தி ரைட் பிரைஸ், சரியான அளவில் அட் தி ரைட் குவான்டிட்டி மற்றும் சரியான தரத்தில் அட் தி ரைட் குவாலிட்டி இவ்வாறு வழங்க வேண்டும். இது மிகவும் முக்கியம். சந்தைப்படுத்துதல் மார்க்கெட்டிங் மிக்ஸ் என்று கூறுவார்கள். சந்தைப்படுத்துதல் கருவிகள் அல்லது கலவை என்று கூறலாம். இதில் ரகம், தரம், வடிவமைப்பு, குணங்கள், பெயர் மற்றும் முத்திரை, அளவுகள், சேவைகள், வாரண்டி, இதர விவரங்கள் வருகிறது. ஒரு பொருளை எடுத்துக்கொண்டால் ரகம் என்றால் அதனுடைய விலை விவரம், அது எவ்வாறு அதை பிரபலப்படுத்துவது, விற்பனை மேம்பாடு செய்வது. இரண்டாவதாக தரம், தென் விலையில் தள்ளுபடி, இடங்கள், விளம்பரம் செய்து அதன் மூலமாக அந்த பொருளை விற்பனை செய்வதற்கு ஏற்ற வழிகளை காணுதல். வடிவமைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும், அதில் ஏதும் அளவன் எவ்வாறு அதை கொண்டு செல்லுதல், போக்குவரத்து, மக்கள் தொடர்பு, இதையும் நாம் கண்டுகொள்ள வேண்டும். அதனுடைய குணங்கள், திரும்ப தரக்கூடிய காலம், விற்பனை எவ்வாறு, நேரடி விற்பனையா என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். பெயர் மற்றும் முத்திரை மிகவும் முக்கியம். பொருளை வாங்குவதற்கு கடன் வசதிகள் உள்ளதா? இந்த சந்தைப்படுத்துதல் கலவையில் பல்வேறு விதமான விவரங்கள், பொருள், அதனுடைய விலை, எந்த இடத்தில் கிடைக்கிறது, அதை எவ்வாறு மேம்படுத்துவது என்பதை கருத்தில் கொண்டு செயலாற்ற வேண்டும். இந்த சந்தைகளில் பல வகைகள் உள்ளன. கிளாசிபிகேஷன் ஆஃப் மார்க்கெட் என்று கூறுவார்கள். இந்த சந்தைகளை கீழ்கண்ட காரணிகளை கொண்டு வகைப்படுத்தலாம். இருப்பிட அமைப்பு, ஆன் ஜியாகிரபிக்கல் ஏரியா பேசிஸ் என்பார்கள். இதை பொறுத்து குடும்ப சந்தை, உள்ளூர் சந்தை, தேசிய சந்தை, நகர் மற்றும் கிராமப்புற சந்தை என்று பல்வேறு விதமாக பிரிக்கலாம். உதாரணமாக குடும்ப சந்தை, ஃபேமிலி மார்க்கெட் என்பது கிராமம் சார்ந்த பொருளாதார அமைப்பு இருந்த பொழுது இவ்வகை சந்தைகள் இருந்தது. தற்போது இவை நடைமுறையில் இல்லை. உள்ளூர் சந்தை, லோக்கல் மார்க்கெட் என்று கூறுவார்கள். இவை நகர பொருளாதாரம் இருந்த பொழுது இருந்தது. போக்குவரத்து மற்றும் தகவல் பரிமாற்ற வளர்ச்சியினால் இவை சிறிது சிறிதாக குறைந்து விட்டன. எனினும் இன்னும் சில இடங்களில் ஆங்காங்கே இவ்வகை சந்தைகள் இயங்கி வருகின்றன. இவை உள்ளூரில் அந்தந்த இடத்திற்கு ஏற்றவாறு பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது. வட மாநிலங்களான அஸ்ஸாம், உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு வங்காளத்தில் ஹாட்ஸ் மற்றும் பஜார் என்று அழைக்கப்படுகிறது. தென்னிந்தியாவில் இதை மண்டி மற்றும் சந்தை என்று அழைக்கிறார்கள். மூன்றாவதாக தேசிய சந்தை, நேஷனல் மார்க்கெட் என்று கூறுவார்கள். தொழில் வளர்ச்சி மற்றும் இதர வளர்ச்சிகளால் நாட்டின் பல பகுதிகளில் தேசிய சந்தைகள் உருவாகியுள்ளன. இவற்றின் மூலம் பல்வேறு விளைபொருட்கள் சந்தைப்படுத்தப்படுகின்றன. நகர மற்றும் கிராமப்புற சந்தைகள், அர்பன் அண்ட் ரூரல் மார்க்கெட்ஸ் என்று கூறுவார்கள். சந்தைகள் அவை இருக்கும் இடத்தை பொறுத்து நகர சந்தை மற்றும் கிராமப்புற சந்தை என வகைப்படுத்தப்படுகிறது. நகர சந்தையானது பெருநகரங்கள் மற்றும் இதர பகுதிகளில் உள்ள மக்களின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக உள்ளது. கிராம சந்தைகள் அந்தந்த கிராம பகுதியில் உள்ள மக்களின் தேவையை நிறைவு செய்கிறது. இதில் உழவர் சந்தையை காணலாம். இது அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய சந்தை. காய்கறிகள், பழங்கள் என்ற பல்வேறு விதமான பொருட்களை இங்கு பெறலாம்.
அடுத்ததாக உலகச் சந்தை அல்லது பன்னாட்டு சந்தை என்று கூறுவார்கள். இவ்வகை சந்தைகள் போக்குவரத்து மற்றும் தகவல் பரிமாற்ற வளர்ச்சியால் உருவானது. உலகமயமாக்கல் மற்றும் பொருளாதார வளர்ச்சி இந்த சந்தையை இன்னும் மேலே கொண்டு சென்றுள்ளது. உலக அளவிலான சந்தை இயற்கை விளைபொருட்களை ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு அனுப்பி வைத்து அதன் மூலமாக நிறைய அந்நிய செலாவணியை ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஈட்ட முடிகிறது. அதே சமயம் கிராம சந்தைகள் கிராமங்களில் விவசாய சூழலில் அமைந்திருக்கும். இங்கிருந்து உள்ளூரில் உள்ள மக்களுக்கு தேவையான இயற்கை விளைபொருட்களை கொடுக்க முடியும். விற்பனை நுட்பங்கள் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற சந்தைகளுக்கு ஏற்ப மாறுபடுகிறது. ஏனென்றால் அவர்களினுடைய பழக்க வழக்கங்கள், வாங்கும் திறன், பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி மற்றும் அணுகுமுறைகள் வேறுபடுகிறது. ஆந்திர மாநிலத்தில் ரயட் பஜார் என்று கூறுவார்கள். தமிழ்நாட்டில் உழவர் சந்தை மற்றும் வட மாநிலங்களில் ஆப்னே மண்டி ஆகியவை கிராம சந்தைகளுக்கு நல்ல உதாரணமாக கூறலாம். அதே போல சந்தைகளை வர்த்தகம் சார்ந்த வகைப்பாடும் செய்யலாம். அந்த பேசிஸ் ஆஃப் பிசினஸ் என்று கூறுவார்கள். வர்த்தகத்தை பொறுத்து 2 வகையான சந்தைகள் உள்ளன. சில்லறை விற்பனை சந்தைகள், ரீட்டைல் மார்க்கெட் என்று கூறுவார்கள். மொத்த விற்பனை சந்தைகள், ஹோல்சேல் மார்க்கெட் என்று கூறுவார்கள். இந்த சில்லறை விற்பனை சந்தைகள், அதில் சில்லறை ரீட்டைல் என்ற சொல் ரீட்டைலியர் என்ற பிரெஞ்சு வார்த்தையிலிருந்து வந்ததாக கூறுவார்கள். இதற்கு பிரித்தல் அல்லது சிறியதாக நறுக்குதல் என்று பொருள்படும். சில்லறை சந்தைகள் சிறிய அளவில் பொருட்கள் தேவைப்படும் வாடிக்கையாளருக்கு ஏற்றது. இதில் 3 வகைகள் உள்ளன. சில்லறை கடை, ரீட்டைல் ஸ்டோர், கடை இல்லாத சில்லறை விற்பனையகம், நான் ஸ்டோர் ரீட்டைலிங் என்று கூறுவார்கள். சில்லறை வியாபார அமைப்புகள், ரீட்டைல் ஆர்கனைசேஷன் என்று 3 வகையாக கூறுவார்கள். இந்த சில்லறை கடைகளில் பலவித கடைகள் உள்ளன. சிறப்பு சில்லறை கடை, பல்பொருள் சில்லறை அங்காடி, சூப்பர் சில்லறை அங்காடி, வசதிக்கேற்ற சில்லறை அங்காடி, கன்வீனியன்ஸ் ஸ்டோர் என்று கூறுவார்கள். தள்ளுபடி விற்பனை அங்காடி, டிஸ்கவுண்ட் ரீட்டைல் ஷாப் என்று கூறுவார்கள். குறைந்த விலை சில்லறை அங்காடி, சிறப்பு அங்காடிகள், பட்டியல் மற்றும் காட்சியறை அங்காடிகள். இதில் சிறப்பு அங்காடிகள் உலக அளவில் இயற்கை வேளாண் வர்த்தகத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. இவ்வகை கடைகள் பெரிய அளவில் குறைந்த விலையில் அதிக எண்ணிக்கையில் இருக்கும். மேலும் அங்கே நாமே கடைக்கு உள்ளே சென்று பொருட்களை தேர்வு செய்து எடுக்கக்கூடிய வண்ணம் அமைந்திருக்கும். சிறப்பு அங்காடிகளுடைய நன்மைகள் என்று எடுத்துக்கொண்டால், இதில் அதிக எண்ணிக்கையில் விற்பனை செய்யப்படும், தொடர்ந்து பொருள் தேவை இருக்கும், அதிக அளவில் வாடிக்கையாளர்கள் வருவார்கள், அதிக விலை அளவில் இருக்கும். இங்கிருந்து மற்ற அங்காடிகளுக்கு பொருட்களை கொண்டு செல்லக்கூடிய வசதிகள் இருக்கும். இந்தியாவில் பல்வேறு பல்பொருள் அங்காடிகள் இயற்கை விளைபொருட்களை விற்பனை செய்து வந்து கொண்டிருக்கிறது. கேந்திரியா பந்தர் நம் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அமைக்கப்பட்டு நல்லதொரு பணியை ஆற்றி வருகிறது. அதே போல கடையில்லாத சில்லறை விற்பனையகம், நான் ஸ்டோர் ரீட்டைலிங் என்று கூறுவார்கள். இதில் 4 முக்கிய பிரிவுகள் உள்ளன. நேரடி விற்பனை, டைரக்ட் செல்லிங், நேரடி சந்தை, டைரக்ட் மார்க்கெட்டிங், தானியங்கி விற்பனையகம், ஆட்டோமேட்டிக் வெண்டிங் என்று கூறுவார்கள். வாங்கும் சேவைகள், பையிங் சர்வீசஸ். இன்றைய காலகட்டத்தில் கடையில்லாத சில்லறை விற்பனை நன்கு வளர்ந்து வருகிறது. மகாராஷ்டிரா மாநிலம் அவுரங்காபாத் என்ற இடத்தில் ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி நிறுவனம், இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் உள்ளது. இந்த நிறுவனம் இயற்கை வேளாண் அங்காடிகள் அமைத்து நேரடியாக பொருட்களை வாடிக்கையாளருக்கு வழங்கி வருகிறது. இதை பின்பற்றி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள சில்லறை அங்காடிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த நேரடி விற்பனையங்களின் நன்மைகள் என்று எடுத்துக்கொண்டால், உபயோகிப்பாளரிடம் நேரடியாக தொடர்பு ஏற்படுகிறது. அவர்களிடம் தனிப்பட்ட முறையில் பழக வாய்ப்பு ஏற்படுகிறது. இதில் இடைத்தரகர்கள் இல்லாததால் அதிக வருமானம் மற்றும் லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தன்னிச்சையாக மற்றும் சுதந்திரமாக செயல்படக்கூடிய வாய்ப்பும் இதில் அதிகம். நிரந்தர வருமானம் கிடைக்கிறது. எனினும் இதில் சில இடர்பாடுகள் உள்ளன. அதிக அளவில் வாடிக்கையாளர்களை தொடர்பு கொள்ள நாம் நிறைய பணி செய்ய வேண்டும். இந்த நேரடி விற்பனைகளில் உத்தரவாதம் கிடையாது.
அதே போல சில்லறை விற்பனை அமைப்புகள், ரீட்டைல் ஆர்கனைசேஷன் என்று கூறுவார்கள். இந்த அமைப்புகளில் பெருநிறுவன தொடர் விற்பனையகங்கள், தன்னார்வ தொடர் விற்பனை அமைப்புகள், சில்லறை கூட்டுறவு விற்பனையகங்கள், உபயோகிப்பாளர் கூட்டுறவு அமைப்புகள் மற்றும் உரிமம் பெற்ற நிறுவனங்கள் போன்றவை இதில் அடங்கும். இவை பெரிய அளவில் கொள்முதல் செய்தல், தங்களது முத்திரை உரிமை மற்றும் பயிற்றுவிக்கப்பட்ட விற்பனையாளர்கள் என எல்லா வகையிலும் அனுபவம் பெற்றவர்கள். இதற்கு நாம் ரிலையன்ஸ் நிறுவனத்தை மிகப்பெரிய சில்லறை விற்பனை கடைகளுக்கு உதாரணமாக கூறலாம். அதே போல மொத்த விற்பனை சந்தைகள், ஹோல்சேல் மார்க்கெட் என்று கூறுவார்கள். இந்த மொத்த விற்பனை சந்தையில் மொத்த விற்பனையாளர் என்பவர் பொருளை வழங்குபவர், சில்லறை விற்பனையாளர் என்பவர் பொருளை வாங்குபவர். இங்கே பொருட்கள் மொத்தமாக கொள்முதல் செய்யப்பட்டு அதிகமாக விற்பனை செய்யப்படுகிறது. இந்த மொத்த விற்பனையாளரை ஹோல்சேலர்ஸ், விநியோகஸ்தர், டிஸ்ட்ரிபியூட்டர் என்றும் அழைக்கலாம். இவர்கள் விற்பனை, பொருட்களை பிரபலப்படுத்துதல், பொருட்களை வாங்குதல், அவற்றை சேமித்தல், போக்குவரத்து, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்லுதல், நிதியுதவி செய்தல், இதில் ஏற்படும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளல் மற்றும் விற்பனை விவரங்களை தருதல் என பல்வேறு பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள். பொதுவாக 4 விதமான மொத்த விற்பனையாளர்கள் உள்ளனர். வணிக ரீதியான மொத்த விற்பனையாளர், மெர்ச்சன்ட் ஹோல்சேலர், தரகர் மற்றும் முகவர், புரோக்கர்ஸ் அண்ட் ஏஜென்ட்ஸ் என்று கூறுவார்கள். சில்லறை விற்பனை கிளைகள், ரீட்டைலர் பிரான்ச்சஸ், இதர மொத்த விற்பனையாளர்கள், மிசலேனியஸ் ஹோல்சேலர்ஸ் என்று 4ஆக பிரிக்கலாம். விநியோக வழித்தடம் மற்றும் இடைத்தரகர்களுடைய பங்கு என்ன? சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ரோல் ஆஃப் மிடில் மேன் என்று கூறுவார்கள். இதை விற்பனை சேனல் அல்லது வழித்தடம் என்றும் கூறலாம். இதில் ஒரு குழு அல்லது அமைப்பு தங்களது பொருட்களை உற்பத்தியாளர்களிடமிருந்து விற்று உபயோகப்பாளருக்கு கொண்டு செல்லக்கூடிய பணியை செய்கிறார்கள். இதில் உண்மையான உற்பத்தியாளர், வாங்குபவர் மற்றும் இடைத்தரகர்கள், மொத்த அல்லது சில்லறை விற்பனையாளர்கள் இருப்பர். இந்த இடைத்தரகர், மிடில் மேன் என்பதற்கு தனிநபர்கள் அல்லது அமைப்புகள் அல்லது நிறுவனம் பொருளை வாங்கி அதனை நல்ல விலைக்கு விற்பதற்கு ஒரு பாலமாக இருப்பவர் என்று பொருள் கொள்ளலாம். பெரும்பாலான உற்பத்தியாளர்கள் தங்களுக்கு ஏற்ற முகவர்களுடன் சேர்ந்து பணியாற்றி தங்களது பொருள்களை சந்தைக்கு கொண்டு வருவார்கள். இதில் உள்ள முக்கியமான ஈடுபாட்டாளர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். மெயின் பிளேயர்ஸ், முக்கிய ஈடுபாட்டாளர்கள் எடுத்துக்கொண்டால் முதலாக தரகர், புரோக்கர் என்று கூறுவார்கள். இவருடைய முக்கிய பணியானது விற்பவருக்கும் வாங்குவதற்கும் இடையே ஒரு நல்ல இணைப்பினை உருவாக்குவது. இவரிடம் பொருள் இருக்காது. இவர் நிதி ஏற்பாடு மற்றும் இதர பணிகளில் உதவுவார். இரண்டாவதாக பணியை எளிதாக்குபவர், ஃபெசிலிட்டேட்டர். இவர் ஒரு இடைத்தரகர். இவர் முக்கியமான விற்பனை செயல் திட்டத்தில் உதவுவார். பொருளை பற்றியோ அதை வாங்குவது பற்றியோ மற்றும் விற்பது எதிலும் தலையிட மாட்டார். வணிகர், மெர்ச்சன்ட். பொருளை வாங்கி தரம் உயர்த்தி விற்பனைக்கு கொண்டு செல்வது இவரது முக்கிய பணியாகும். உற்பத்தியாளர், ப்ரொடியூசர். ஒரு தனிநபர் அல்லது நிறுவனம் பொருளை உற்பத்தி செய்து அதனை விற்பனைக்கு கொண்டு செல்வது. சில்லறை விற்பனையாளர், ரீட்டைலர் என்று கூறுவார்கள். ஒரு விற்பனை நிறுவனம் தனது பொருளை நேரடியாக உபயோகிப்பாளரிடம் கொண்டு சேர்ப்பது. விற்பனை முகவர், சேல்ஸ் ஏஜென்ட் என்று கூறுவார்கள். இவர் பொருள் உற்பத்தி செய்பவருக்கு உரிய உபயோகிப்பாளரை தேடி அவரை பொருளை வாங்கச் செய்யும் பணியை செய்வார். இவர் பொருளை பற்றி எந்த சொந்தமும் கொண்டாட மாட்டார். விற்பனை குழு, சேல்ஸ் போர்ஸ் என்று கூறுவார்கள். சேல் போர்ஸ். ஒரு நிறுவனம் தனது பொருட்களின் விற்பனைக்காக குழுவாக பணியாளர்களை தேர்வு செய்து செயல்படுவது சேல் போர்ஸ். மொத்த விற்பனையாளர், ஹோல்சேலர் அல்லது டிஸ்ட்ரிபியூட்டர். ஒரு விற்பனை நிறுவனம் தனது பொருட்களை அல்லது பணிகளை வேறு ஒருவருக்கு கொடுப்பது அல்லது வேறு தொழில்களுக்கு பயன்படுத்துவதற்கு உதவுவது. இந்த இயற்கை வேளாண் விளைபொருட்களை பொறுத்தவரை உற்பத்தியாளர் பெரும்பாலும் விவசாயிகள். இவர்கள் தரகர்கள், கமிஷன் முகவர்கள், ஒப்பந்தக்காரர் என பலருடன் தொடர்பு கொண்டு தங்களுடைய பொருட்களை விற்பனை செய்கின்றனர். அடுத்ததாக சந்தைப்படுத்துதல் செயல்முறையை அறிந்து கொள்ளலாம். மார்க்கெட்டிங் ப்ராசஸ். இந்த நவீன சந்தை என்பது ஒரு சக்தி வாய்ந்த விற்பனை களமாகும். இன்றைய சூழலில் சந்தை என்பது உபயோகிப்பாளரை சார்ந்தே இருக்கிறது. விற்பனையின் விளைவுகள் மற்றும் விற்பனையின் வளம்
போன்றவை விற்பனையாளரின் முடிவு அல்ல. அனைத்தும் உபயோகிப்பாளரை பொறுத்தே உள்ளது. கன்சியூமர் ஓரியன்டட் என்று கூறுவார்கள். இயற்கை வேளாண் இடுபொருள்கள் தேவை அதிகரித்தல் என்பது உபயோகிப்பாளரை பொறுத்தே அமைகிறது. வெளிநாடுகளில் இவ்வளவு இயற்கை வேளாண் பொருட்கள் நல்ல ஒரு ஈடுபாடு அல்லது தேவை ஏற்பட்டுள்ளது. இதை இந்த படத்தில் காணலாம். சந்தைப்படுத்துதல் செயல்முறை, எந்த ஒரு பொருளையும் விற்பனை செய்வது என்பது ஒரு நல்ல சந்தைப்படுத்துதல் செயல்முறையை பொறுத்தே உள்ளது. இதில் விற்பனைக்கான வாய்ப்புகளை ஆய்வு செய்தல், விற்பனைக்கான திட்டங்களை உருவாக்குதல், விற்பதற்கான திட்டங்களை திட்டமிடுதல் மற்றும் விற்பனையை நிர்வகித்தல் போன்றவை அடங்கும். விற்பனை மேலாளர்கள் விற்பனைக்கான அடிப்படை திட்டம், செலவுகளை வரையறுத்தல், மேலும் விற்பனை உத்திகளை கையாண்டு விற்பனையை திட்டமிட வேண்டும். இந்த சந்தைப்படுத்துதல் கலவை, மார்க்கெட்டிங் மிக்ஸ், இது ஒரு நவீன விற்பனை கொள்கையின் முக்கிய திறவுகோலாகும். இவற்றில் 12க்கும் மேற்பட்ட கலவைகள் அல்லது கருவிகள் உள்ளன. இதில் முக்கியமானது 4 பீஸ் என்று சொல்வார்கள். பி என்பது ப்ராடக்ட், பொருள். 2வது பி என்பது பிரைஸ், விலை. 3வது பி என்பது பிளேஸ், இடம். 4வது பி என்பது ப்ரமோஷன், உயர்த்துதல். இது மிகவும் முக்கியம். அதே போல வாடிக்கையாளரின் தேவை மற்றும் விருப்பமும் 4 சி என்று சொல்வார்கள். முதல் சி கஸ்டமர் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ், வாடிக்கையாளரின் தேவை மற்றும் விருப்பம். 2வது சி காஸ்ட் ஆஃப் தி கஸ்டமர், வாடிக்கையாளரின் செலவினம். 3வது சி கன்வீனியன்ஸ் ஆஃப் தி கஸ்டமர், வாடிக்கையாளரின் சௌகரியம். 4வது சி கம்யூனிகேஷன், வாடிக்கையாளரிடம் தொடர்பு. எனவே ஒரு வெற்றி பெறும் விற்பனையாளர் தன்னுடைய வாடிக்கையாளருடைய தேவையை பொருளாதாரம் மற்றும் சிறந்த தொடர்பாளராக செயல்பட்டு பூர்த்தி செய்பவராக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் விற்பனையை அதிகரிக்க முடியும். அதே போல வேளாண் விளைபொருட்களை சந்தைப்படுத்துதல், மார்க்கெட்டிங் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ். ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது உணவு உற்பத்தி மற்றும் அதை முறையாக அனைவருக்கும் வழங்குவதில் தான் உள்ளது. வேளாண் பொருள் சந்தைப்படுத்துதல் உணவு மற்றும் மூலப்பொருட்களை உற்பத்தி செய்யும் இடத்திலிருந்து தேவைப்படும் இடங்களுக்கு அனுப்புவதில் உள்ளது. வேளாண் பொருள் சந்தைப்படுத்தல் உள்ள செயல்பாடுகளை தெரிந்து கொள்வோம். ஆபரேஷன்ஸ் இன்வால்வ்ட் இன் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங். நவீன சந்தைப்படுத்துதலில் ஒரு பொருள் வாடிக்கையாளரை சென்று சேருவதற்குள் பல்வேறு மாறுதல்களை ஒருவரிடமிருந்து மற்றொருவரை அடைய சந்திக்க வேண்டியுள்ளது. இதில் பொருட்களை ஒன்று சேர்த்தல், தரம் பிரித்தல் மற்றும் அந்தந்த இடங்களுக்கு அனுப்புதல் என பல்வேறு நிலைகளை சந்திக்க வேண்டியிருக்கிறது. பொருட்களை ஒருமுகப்படுத்துவதில் விளைபொருட்களை சேகரித்து அதை ஒரு பொதுவான இடம் அல்லது சந்தையில் கொண்டு சேர்ப்பது மிகவும் முக்கியமாகும். ஒரு விளைபொருளை அறுவடை செய்தவுடன் நேரடியாக சந்தைக்கு கொண்டு செல்வதற்கு அல்லது பொருளை சேமித்து வைத்து பின்னர் சந்தைக்கு கொண்டு செல்லுதல் என்று இரு வழியாக நாம் பின்பற்றலாம். சந்தையின் விளைபொருளை நேரடியாக வாடிக்கையாளருக்கு விற்பது அல்லது தரகர் மூலம் விற்பது. சில சமயம் சில்லறை விற்பனையாளர், வியாபாரிகள் அல்லது மொத்த விற்பனையாளருக்கும் விற்பனை செய்வார்கள். இதில் பொருள் விற்பனை பரிமாற்றம் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட நிலைகளில் நடக்கிறது. பொருட்களை சரிநீராக பிரித்தல் என்பது அதனை சேமித்து வருங்காலத்திற்கு பயன்படுத்துதல் ஆகும். இதில் சில்லறை அல்லது மொத்த விற்பனை பிரதான சந்தையில் நடக்கிறது. வெளியிடங்களுக்கு ஏற்றுமதி செய்யும் பொழுது அதை சோதித்தல், சரிபார்த்தல் மற்றும் போக்குவரத்து போன்ற நிலைகள் அதில் இருக்கும். 2வது சட்டத்திட்டங்களை அமைத்தல், செட்டிங் அப் ஆஃப் லீகல் ஆக்ட் என்று கூறுவார்கள். நமது இந்திய அரசு வேளாண் பொருட்கள் தரம் மற்றும் விற்பனை சட்டத்தை 1937ஆம் ஆண்டு கொண்டு வந்தது. இதில் விவசாயிகளுக்கு அவர்களின் விளை பொருட்களின் தரத்தினை கொண்டு நல்ல விலையை நிர்ணயம் செய்வது அவசியமாகிறது. இதே போல வேளாண் பொருள் விற்பனை கமிட்டி, அக்ரிகல்ச்சர் ப்ராடியூஸ் மார்க்கெட் கமிட்டி பல மாநிலங்களுக்கு கொண்டு வரப்பட்டு அதன் மூலம் அவர்களது விளைபொருட்களுக்கு நல்ல விலையை கொடுத்து வருமானத்தை அதிகரிப்பது இதனுடைய முக்கிய நோக்கமாகும். வேளாண் சந்தைகள், அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்ஸ் சீரிய மற்றும் போட்டியிடும் தரத்துடன் இருப்பதால் வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சி மேம்படுகிறது. உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சந்தைகளிலும் நல்ல வளர்ச்சி ஏற்பட வாய்ப்பு உள்ளது. மதிப்பூட்டப்பட்ட வேளாண் பொருட்கள் தயாரிப்பு, வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் என்று கூறுவார்கள், மற்றும் அதிக வேலை வாய்ப்பு ஏற்பட உதவுகிறது. நாம் உற்பத்தி செய்யும் இயற்கை வேளாண் பொருட்களும் உலக வணிக அமைப்பின், வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் என்று கூறுவார்கள்,
அந்த தரத்திற்கு இணையாக இருக்கும் பொழுது உலக அளவில் நாம் ஒரு நல்ல இடத்தை அடைய முடியும். இயற்கை வேளாண் பொருட்களை சந்தைப்படுத்துதல் பற்றி இப்பொழுது பார்ப்போம். மார்க்கெட்டிங் ஆஃப் ஆர்கானிக் ப்ராடியூசஸ். சமீப காலமாக வளர்ந்த நாடுகளான ஐரோப்பா, அமெரிக்கா மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளில் தனி சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் பற்றிய விழிப்புணர்வு அதிகம் ஏற்பட்டுள்ளது. இதனால் தரம் மற்றும் நீடித்த நிலைத்த உணவு உற்பத்தியில் முக்கியத்துவம் செலுத்தி அதன் மூலம் வேளாண்மையை மேம்படுத்த வழி செய்யப்பட்டு வருகிறது. இயற்கை வழி வேளாண் பொருட்களின் உபயோகமும் கணிசமாக உயர்ந்து வருகிறது. ஆனால் இது மொத்த உணவு உற்பத்தி உபயோகத்தில் 2% இன்னும் வளர்ந்த நாடுகளில் உள்ளது. எனவே நாம் இதை மேலும் அதிகரிப்பது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. உலக இயற்கை வேளாண் வர்த்தகத்தினுடைய இன்றைய நிலை என்னவென்று பார்ப்போம். கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் வேர்ல்டு ஆர்கானிக் மார்க்கெட். உலக அளவிலே இயற்கை உணவுகளின் விற்பனை 7 முதல் 9% உயர்ந்துள்ளது. சில வளர்ந்த நாடுகளில் இதன் தேவை வருடத்திற்கு 15 முதல் 20% கூடியுள்ளது. உலக சந்தையில் 1997 வருடம் 12 மில்லியன் அமெரிக்க டாலர் இருந்தது. அதுவே 2006 வருடம் 31 மில்லியன் அமெரிக்க டாலர் உயர்ந்துள்ளது. இப்பொழுது 100 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு மேல் உயர்ந்துவிட்டது. வருடத்திற்கு 20 முதல் 30% இயற்கை உணவுப் பொருட்களின் வளர்ச்சி விகிதம் அதிகரித்து வருகிறது. உலக அளவிலே இயற்கை உணவுப் பொருட்களின் தேவை அதிகரித்த பொழுதும் விற்பனையானது தொழிற்சாலை பகுதி நகரங்களில் தான் அதிகம் உள்ளது. எனவே பொதுவாக உபயோகிப்பாளரின் விருப்பம் எல்லா பகுதிகளிலும் அதிகரித்துள்ளது என்பதை யாரும் மறுக்க இயலாது. இயற்கை உணவு சந்தையினுடைய முக்கிய பண்புகள், ஆர்கானிக் மார்க்கெட்ஸ் கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் என்பதை பற்றி பார்ப்போம். இதில் திடமான சந்தை வளர்ச்சி, உஷ்ண மண்டல பகுதியிலிருந்து இயற்கை வேளாண் விளைபொருட்களின் ஏற்றுமதி அதிகரித்துள்ளது. நல்ல விலை மற்றும் உபயோகிப்பாளரின் ஆர்வமும் அதிகரித்துள்ளது. உணவினை சந்தைப்படுத்துவதற்கான நல்ல வழிகள் ஏற்பட்டுள்ளன. இயற்கை விளைபொருட்களான பிரீமியம் விலை பொருட்களுக்கு பிரீமியம் விலை 35 முதல் 100% உள்ளது. பல்பொருள் அங்காடிகள் மூலம் இந்த இயற்கை வேளாண் பொருட்கள் அதிக அளவில் கொண்டு வரப்பட்டு விற்பனையாகி கொண்டிருக்கின்றன. பெரிய பன்னாட்டு நிறுவனங்களும் இயற்கை வழி உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு நல்ல ஒரு ஆதரவினை தந்து விற்பனை செய்து வருகின்றன. வரக்கூடிய காலத்தில் இயற்கை வழி சந்தை ஒரு நல்ல வளர்ச்சி அடையும் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அடுத்ததாக ஏற்றுமதி சந்தை, எக்ஸ்போர்ட் மார்க்கெட் என்பதை பற்றி பார்ப்போம். நம் இந்தியா உலக இயற்கை வேளாண் சந்தையில் சில முக்கிய பிரிவுகளில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. இங்கே தேயிலை, காஃபி, வாசனை திரவியங்கள், பழங்கள் மற்றும் காய்கறிகள், பாதி பதப்படுத்திய அன்னாச்சி பழம், உலர் வாழை, பருத்தி மற்றும் தானியங்கள், முக்கியமாக பாசுமதி அரிசி, உலர் பருப்புகள், பாதாம், பிஸ்தா, முந்திரி, எள் மற்றும் பயிர் வகைகள் மற்றும் சர்க்கரை போன்றவை ஏற்றுமதியில் இருக்கின்றன. இயற்கை விளைபொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படும் நாடுகளை பொறுத்து ஐரோப்பாவில் நெதர்லாந்து, ஸ்வீடன், பெல்ஜியம், ஜெர்மனி, இத்தாலி, ஸ்பெயின், பிரான்ஸ் போன்ற நாடுகள் அதிகமாக இயற்கை விளைபொருட்களை விரும்புகின்றன. வட அமெரிக்காவில் அமெரிக்கா மற்றும் கனடா, மத்திய கிழக்கு ஆசியாவில் சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மற்றும் ஆசியாவில் ஜப்பான் மற்றும் சிங்கப்பூர் நாடுகள், ஆஸ்திரேலியாவில் ஆஸ்திரியா மற்றும் நியூசிலாந்து நாடுகள், ஆப்பிரிக்காவில் தென் அமெரிக்கா போன்ற நாடுகளில் இயற்கை விளைபொருட்கள் அதிகமாக ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன. இந்த இயற்கை வேளாண் பொருட்கள் ஏற்றுமதியினுடைய தற்போதைய நிலையை பார்த்தோம் என்றால், மொத்த ஏற்றுமதி 2005 ஆண்டில் 6,792 டன்கள் உள்ளது. இப்போது அது 2.6 லட்சம் டன்களாக உயர்ந்துள்ளது. அதே போல ஏற்றுமதியின் மதிப்பை எடுத்துக்கொண்டால் 2005 ஆண்டில் 71.23 கோடி இருந்தது. இப்பொழுது 4007.9 கோடி அளவிற்கு உயர்ந்துள்ளது. அதே போல இயற்கை வேளாண் உற்பத்தி சான்றிதழ் பெற்ற நிலப்பரப்பு 2.5 மில்லியன் ஹெக்டேர் 2005 ஆண்டில் இருந்தது. தற்போது 4 மடங்கு உயர்ந்துள்ளது. 10.17 மில்லியன் ஹெக்டேர்
அளவிற்கு இது உயர்ந்துள்ளது. இது நல்ல ஒரு உயர்வுக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. அதே போல ஏற்றுமதி செய்த பொருட்களின் எண்ணிக்கை 2005 31 இருந்தது. இப்போது 2023 75 பொருட்களுக்கு மேலே ஏற்றுமதி வரிசையில் உள்ளது. இந்தியாவில் இயற்கை வேளாண் பொருட்களுடைய சந்தையின் நிலை, ஸ்டேட்டஸ் ஆஃப் ஆர்கானிக் மார்க்கெட் என்றால், நம் நாட்டில் இயற்கை வேளாண்மையில் அதிக விவசாயிகள் ஆர்வம் பெறுவது அதனுடைய உண்மையான ஏற்றத்தினை காட்டுகிறது. அதிக அளவு விவசாயிகள், குழு நிறுவனங்கள், அரசு சாரா நிறுவனங்கள், வளர்ச்சி முகமைகள் மற்றும் அரசு நிறுவனங்கள் இயற்கை வேளாண்மை மேம்படுவதற்கு ஏதோ ஒரு வழியில் முயன்று வருகின்றன. இயற்கை வேளாண் பொருள் சந்தை உலக அளவில் வளர்ந்து வந்தாலும் இந்தியாவில் இயற்கை வேளாண்மை பல இடங்களில் பிரிந்து கிடைக்கிறது. அதன் வளர்ச்சி இன்னும் பின்னடைவில் உள்ளது. இதை நாம் ஒருங்கிணைக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். பல்வேறு அரசு சாரா நிறுவனங்கள் இயற்கை வேளாண்மையில் பயிற்சிகள் கொடுத்து வருகின்றன. அதில் நவதானியா என்ற ஒரு நிறுவனமும் ஒன்று. அதே போல உள்நாட்டு சந்தை, டொமஸ்டிக் மார்க்கெட் என்று எடுத்துக்கொண்டால், இயற்கை வேளாண் பொருட்கள் உள்நாட்டு சந்தையில் இன்னும் அது உச்சத்தை அடையவில்லை. உள்நாட்டு சந்தையில் பெரும்பாலும் அரிசி, கோதுமை, தேயிலை, காப்பி, பயிறு வகைகள், பழங்கள், வாசனை பொருட்கள் மற்றும் காய்கறிகள் பெரும்பாலும் அதிக அளவில் விற்பனையாகின்றன. இவற்றில் மொத்த விற்பனையாளர்கள், வியாபாரிகள், பல்பொருள் அங்காடிகள் போன்றவை முக்கிய பங்கு வகிக்கின்றன. பெரும்பாலான இயற்கை விளைபொருள்கள் சிறு விவசாயிகளிடமிருந்தே பெறப்படுகிறது, ஸ்மால் ஃபார்மர்ஸ். மொத்த விற்பனையாளர் மற்றும் வியாபாரிகள் இயற்கை வேளாண் பொருள் விற்பனையில் 60% மேல் வியாபாரம் செய்கின்றனர். பெரிய அமைப்பு சார்ந்த உற்பத்தியாளர்கள் பல்பொருள் அங்காடிகள் மூலமாகவும் அவர்களுடைய சொந்த கடைகள் மூலமாகவும் பொருட்களை அனுப்பி விற்பனை செய்கின்றனர். நவதான்யா, டப்-10 கிரீன், நியூ டெல்லியில் உள்ள டப்-10 கிரீன், சிரஸ்தா நேச்சுரல் பயோ ப்ராடக்ட்ஸ், 24 லிட்டர் மந்த்ரா, 24 லிட்டர் மந்த்ரா, ஹைதராபாத் ஆகிய நிறுவனங்கள் சில முக்கிய இயற்கை வேளாண் விளைபொருள்கள் விற்பனையாளருக்கு உதாரணமாக கூறலாம். நவதானியாவை பார்த்தோம். இது போல பல நிறுவனங்கள் உள்ளன. இந்தியாவில் இயற்கை சந்தைக்குள்ள இடர்பாடுகளை பற்றி பார்ப்போம். லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஆர்கானிக் மார்க்கெட். இயற்கை வேளாண் விளைபொருள் சந்தைக்கு பல்வேறு விதமான இடர்பாடுகள் இயற்கை வேளாண் சந்தையில் கண்டறியப்பட்டுள்ளன. இயற்கை வேளாண் பொருட்கள் உற்பத்தி செய்வதில் சரியான சாகுபடி தொழில்நுட்ப விவரங்கள் இல்லாமல் இருக்கிறது. ஒவ்வொரு பயிருக்கும் இந்த சாகுபடி செய்யக்கூடிய தொழில்நுட்ப விவரங்கள் இல்லை. சில பயிர்களுக்கு மட்டுமே உள்ளது. முக்கியமாக நெல், கோதுமை, சில பயிர் வகைகள் என்று சில பயிர்களுக்கு மட்டுமே உள்ளது. அனைத்து பயிர்களுக்கும் இந்த இயற்கை வழியில் உற்பத்தி செய்வதற்கான சாகுபடி முறைகளை நாம் உருவாக்க வேண்டும். இரண்டாவதாக, நிறைய விவசாயிகளுக்கு உற்பத்தி செய்த இயற்கை விளைபொருட்களை எங்கு விற்பனைக்கு கொண்டு செல்வது என்பது பற்றி சரியான ஒரு புரிதல் இல்லை. அதே போல உபயோகிப்பாளருக்கும், கன்சியூமர்ஸ், இந்த இயற்கை விளைபொருட்கள் எங்கு கிடைக்கும், எப்பொழுது கிடைக்கும் என்பது தெரியவில்லை. சில இடங்களில் தற்போது இந்த இயற்கை வழியில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருள்களை ஒரு அமைப்பாக இருந்து செய்து வருகிறார்கள். இன்னும் நிறைய இடங்களில் இயற்கையான விளைபொருள் எங்கு கிடைக்கும் என்பதை பற்றி விவரங்கள் தெரியாமல் இருக்கிறது. இதை நாம் அவர்களுக்கு தெரிய செய்ய வேண்டும். அடுத்ததாக, விவசாயிகள் இயற்கை வழியில் விளைபொருட்களை உற்பத்தி செய்வதில் அதிக அக்கறை காட்டுவதில்லை. ஏனென்றால் அதற்குரிய சந்தை மற்றும் ஏற்ற விலை கிடைப்பதில்லை. மிகவும் கஷ்டப்பட்டு
இயற்கை விளைபொருட்களை உற்பத்தி செய்தால் அந்த உற்பத்தி செய்ததற்கு ஏற்ற பலன் கிடைக்கவில்லை என்று நிறைய விவசாயிகள் அதில் அக்கறை காட்டாமல் இருக்கின்றார்கள். இதை ஒரு இடர்பாடாக கூறலாம். அடுத்ததாக, உபயோகிப்பாளருக்கும் இயற்கை வேளாண் பொருட்களின் நன்மைகள் பற்றிய சரியான விழிப்புணர்வு இல்லை. இந்த இயற்கை வேளாண் பொருட்களை உற்பத்தி செய்தால் நம்மளுக்கு என்ன நன்மை, அந்த விவரங்களும் அவர்களுக்கு சரியாக தெரிவதில்லை. அடுத்ததாக, இயற்கை வேளாண் பொருளின் தரமானது உறுதி செய்யப்படுவதில்லை. நம் தரத்தை உறுதி செய்தால் இன்னும் அதிக வாடிக்கையாளரை பெற்று இதை இன்னும் மேலே கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இயற்கை வழி சான்றிதழ் பெறுவதற்கு அதிக கட்டணம் பெறப்படுகிறது. இதனால் விவசாயிகள் சான்றிதழ் வழங்கும் முகமைகளை அணுகுவதிலும் சிரமங்கள் இருப்பதாக கூறுகின்றனர். இந்த கட்டணத்தை அரசு குறைப்பதற்கு ஏதாவது வழி செய்ய வேண்டும். சான்றிதழ் பெறுவதற்கு அதிக கட்டணம், இயற்கை வழி சான்றிதழ் பெறுவதற்கு அதிக கட்டணம் உள்ளது, அதனால் நாம் எவ்வாறு இயற்கை வழி விவசாயம் செய்வது என்று பல விவசாயிகள் அதில் இன்னும் தங்களுடைய கவனத்தை செலுத்தாமல் இருக்கின்றார்கள். இதையும் ஒரு இடர்பாடாக கூட கூறலாம். அதே போல, ஏற்றுமதி செய்யும் பொழுது கப்பல் மூலமாக பொருட்களை அனுப்புவது மிகவும் சிரமமாக இருப்பதாக நிறைய விவசாயிகள் கூறுகிறார்கள். அதற்கு நிறைய நாட்களும் ஆகின்றது. இதனால் பொருட்கள் பழுதாவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன. இதை சரி செய்ய வேண்டும். கப்பல் மூலமாக பொருட்களை அனுப்புவது நம்மளுக்கு செலவு குறைவு, ஆனால் அதில் பல்வேறு விதமான சிக்கல்கள், நடைமுறை சிக்கல்கள் இருப்பதாக விவசாய பெருமக்கள், இயற்கை விவசாயிகளுடைய விவசாய பெருமக்கள் கூறுகிறார்கள். மேலும் வெளிநாடுகளுக்கு இயற்கையில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை ஏற்றுமதி செய்வதில் நிறைய அலுவலக சிக்கல்கள் இருப்பதாக விவசாய பெருமக்கள் தங்களுடைய கருத்தை தெரிவித்துக் கொள்கிறார்கள். மேலும் தாமதங்கள் அதிகமாக ஏற்படுகிறது. உடனே இதை நாம் அனுப்ப இயலவில்லை என்ற ஒரு கருத்தும் விவசாயிகள் மத்தியில் நிலவுகிறது. இந்த இடர்பாடுகளை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அதை எவ்வாறு நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே இந்த இடர்பாடுகளை களைந்து இயற்கை வேளாண் சந்தைகளை மேம்படுத்த என்ன மாதிரியான வழிமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். பயிர் சார்ந்த மற்றும் மண்டலம் சார்ந்த இயற்கை வழி சாகுபடி முறைகளை அனைத்து பயிர்களிலும் விதை முதல் அறுவடை வரை ஏற்படுத்துதல். நம் தமிழ்நாட்டில் 7 விதமான மண்டலங்கள் உள்ளன. மேற்கு மண்டலம், தெற்கு மண்டலம், வடகிழக்கு மண்டலம், வடமேற்கு மண்டலம், அதிக மழை பெறும் மண்டலம், அதே போல காவிரி டெல்டா மண்டலம் என்று ஒரு 7 விதமான மண்டலங்கள் உள்ளன. இந்திய அளவில் 15 மண்டலங்கள் உள்ளன. எனவே நாம் ஒவ்வொரு மண்டலத்திலும் என்ன மாதிரியான பயிர்கள் அதிகமாக பயிரிடப்படுகிறது, அங்கு அந்த பயிர்களை எவ்வாறு மேம்படுத்துவது, இயற்கை வழியில் மேம்படுத்துவது என்பதை பற்றி ஒரு ஆய்வு மேற்கொண்டு அந்தந்த மண்டலம் சார்ந்த பயிர்களை தேர்வு செய்து இயற்கை வழி சாகுபடி முறைகளை உருவாக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு வழிமுறை, எதிர்கொள்ள வேண்டிய வழிமுறை. இரண்டாவது, ஊரக சந்தைகளை மேம்படுத்த வேண்டும். இப்போ உழவர் சந்தை போன்ற பல அருமையான திட்டங்களை அரசு கொண்டு வந்தது. அது ஆரம்பத்தில் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. நிறைய இடங்களில் அந்த பழைய வேகம் இல்லை. மறுபடியும் ஊரக சந்தைகளை மேம்படுத்த வேண்டும். சந்தைகள் சில இடங்களில் வாரம் ஏதோ ஒரு நாள்
ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை, ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை அல்லது ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை என்று ஒரு நாளில் எல்லா விதமான பொருட்களும் அங்கே இருக்கும். உபயோகிப்பாளர்கள் அங்கு சென்று தங்களுக்கு வேண்டிய பொருட்களை வாங்கிக் கொள்வார்கள். வாரம் ஒரு முறை அதை தங்களுடைய வீட்டுக்கு பயன்படுத்துவார்கள். அந்த ஊரக சந்தைகளை மேம்படுத்துவது மிக மிக முக்கியம். அடுத்ததாக வீடுகளிலேயே இயற்கை விளைபொருட்களை கொண்டு சென்று கொடுத்தல். இப்பொழுது மற்ற பொருட்களுக்கு பல்வேறு விதமான நிறுவனங்கள் வந்துவிட்டன. நேரடியாக அவர்கள் 2 சக்கர வாகனங்களிலோ அல்லது வேறு வாகனங்களிலோ கொண்டு சென்று வீடுகளிலேயே பொருட்களை கொடுக்கிறார்கள். அதே போல இயற்கை வேளாண் விளை பொருட்களையும் உபயோகப்பாளருடைய வீடுகளிலேயே கொண்டு செல்வதற்கு ஏற்ற திட்டங்களை நாம் வகுக்க வேண்டும். அதே போல யாருக்கு இயற்கை வேளாண் பொருட்கள் வேண்டும், யார் அதிகமாக விரும்புகிறார்கள் என்ற அந்த வாடிக்கையாளர்களுடைய விவரங்களை சேகரித்து அதை பதிவு செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். அது மிகவும் முக்கியம். நம்மளிடம் இயற்கை வேளாண் பொருட்கள் வரும் பொழுது அந்த வாடிக்கையாளருக்கு நாம் அதை கொண்டு சேர்க்கலாம். ஸோ இயற்கை வேளாண் பொருட்களை அதிகம் விரும்பக்கூடிய வாடிக்கையாளர்களை தேர்வு செய்து அவருடைய பெயர்களை பதிவு செய்து வைத்துக் கொண்டால் அதை விவசாயிகளிடம் கூறி அவர்களுக்கு அந்த பொருட்களை கொண்டு சேர்ப்பது மிகவும் எளிதான முறை. இதையும் அரசு செய்ய வேண்டும். அதே போல இயற்கை வேளாண் பொருட்களை வாகனங்களில் கொண்டு சென்று மக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் விற்பனை செய்வது, இது மிகவும் ஒரு ஏற்ற முறை. ஒரு மாலை நேரத்திலோ அல்லது ஒரு குறிப்பிட்ட தினத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு இடத்தில் மக்கள் அதிகமான கூடும் இடங்களில் இயற்கை வழியில் உற்பத்தி செய்யப்பட்ட வேளாண் பொருட்களை தனி வாகனங்களில் கொண்டு சென்று அதை மக்களுக்கு விற்பனை செய்வது, இது ஒரு முக்கியமான ஒரு வழிமுறை. இதையும் செய்யலாம். மேலும் காதி பவன் மற்ற அரசு விற்பனையகங்கள் நிறைய உள்ளன. அந்த விற்பனையகங்கள் மூலம் இயற்கை வேளாண் பொருட்களை நாம் விற்பனை செய்யலாம். அதன் மூலம் நாம் அந்த அரசு விற்பனைகளுக்கும் ஒரு வேலை கொடுத்த மாதிரி ஆகிறது. அதே சமயம் இயற்கை வேளாண் பொருட்களை பற்றிய ஒரு விழிப்புணர்வையும் ஏற்படுத்த முடிகிறது. இது தவிர அரசு சாரா நிறுவனங்களான யோகா மையம், ரோட்டரி சங்கம், லயன்ஸ் கிளப், மாதர் சங்கங்கள், மதம் சார்ந்த சில அமைப்புகள் போன்றவை மூலமாகவும் இயற்கை வேளாண் பொருட்களை பயன்படுத்துவதில் நாம் விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். ஏற்கனவே சில நிறுவனங்கள் செய்து கொண்டிருக்கின்றன. இன்னும் அதை துரிதப்படுத்த வேண்டும். அது மிக மிக முக்கியமான ஒன்று. அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனங்கள் மூலம் இயற்கை வேளாண் பொருட்களை பற்றிய விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்துதல், இது மிகவும் முக்கியம். அதே போல இயற்கை சுற்றுலா கிராமங்களை உருவாக்குதல். நகர்ப்புறங்களில் உள்ள கிராம மக்களுக்கு இன்னும் கிராமங்களை பற்றிய அறிவு, கிராமங்களில் பயிரிடக்கூடிய பயிர்களை பற்றிய அறிவு குறைவாக உள்ளது. நாம் இயற்கை சுற்றுலா கிராமங்களை உருவாக்குவதன் மூலம் நகர்ப்புறத்தில் உள்ள மக்களை அங்கு சென்று 2-3 நாட்கள் தங்கி கிராமங்களில் உள்ள வளங்கள், கிராமங்களில் உள்ள பயிரிடக்கூடிய பயிர்கள், கிராமங்களில் உள்ள விலங்குகள், கிராமங்களில் உள்ள அந்த இயற்கை சூழல்கள், இதையெல்லாம் அறிய செய்தால் அதன் மூலம் அவங்களுடைய சந்ததியினுடைய அறிவினை மேம்படுத்துவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுகிறது. அதே போல இயற்கை விளைபொருள் உற்பத்தியாளர்கள், யாராரும் இயற்கை விளைபொருள் உற்பத்தி செய்யறாங்க மற்றும் அதை பயன்படுத்தக்கூடிய வாடிக்கையாளர்கள், இந்த இருவரையும் இணைத்து ஒரு சங்கமாக உருவாக்குது. இயற்கை விளைபொருள் உற்பத்தியாளர்கள்,
மற்றும் வாடிக்கையாளர்கள் இருவரையும் இணைத்து ஒரு அசோசியேஷன், ஒரு சங்கம் மாதிரி உருவாக்கணும்னா, அந்த விளைபொருள் உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்தியாளர் எளிதாக வாடிக்கையாளருக்கு அதை கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படும். ஸோ விளைபொருள் விரயமாகாமல் சரியான இடத்திற்கு சென்று சேரக்கூடிய நிலை உருவாகும். இதையும் நாம் செய்ய வேண்டும். இது தவிர தேவையான பயிற்சி மற்றும் ஊடகங்கள் மூலமாகவும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இந்த இயற்கை வேளாண் இடுபொருள்களை உற்பத்தி செய்வதில் பயிற்சி, அதிலிருந்து என்னென்ன மதிப்பூட்டக்கூடிய பொருட்களை தயாரிக்கலாம் என்பதை பற்றி பயிற்சி, மேலும் தொலைக்காட்சி, வானொலி போன்ற பல ஊடகங்கள் மூலமாக, தற்போது செல்லிடைபேசியே வந்துவிட்டது, அதன் மூலமாகவும் ஒரு குழுவாக ஏற்படுத்தி இந்த இயற்கை வேளாண் பொருட்களை பற்றிய, அதனுடைய நன்மைகளை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலமாகவும் நாம் நல்ல பல கருத்துக்களை மக்களிடம் கொண்டு செல்லலாம். இந்த இயற்கை வேளாண் சந்தைகளை மேம்படுத்த மேலே சொன்ன வழிமுறைகளை கையாள வேண்டும். இதை கையாளுவதால் நாம் ஒரு நல்ல வருங்கால சந்ததியினரை உருவாக்க முடியும். நோயில்லா வாழ்வினை வாழ முடியும். சுத்தமான பொருட்களை பயன்படுத்த முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வகுப்பிலே இயற்கை வேளாண் இடுபொருள் விற்பனைக்கான அடிப்படை கோட்பாடுகளை பற்றி பார்த்தோம். இதில் சந்தை என்றால் என்ன, சந்தைகளுடைய வகைப்பாடு என்ன, சந்தை முறைகளை அதிகரிப்பதற்கான வழிமுறைகள் என்ன, வேளாண் விளைபொருளை எவ்வாறு விற்பனை செய்யலாம், இயற்கை விளைபொருள்கள் சந்தையை இந்திய மற்றும் உலக அளவிலான தற்போதைய நிலை என்ன என்பதை பற்றியும் தெரிந்து கொண்டோம். இந்திய அளவிலும் உலக அளவிலும் மக்களிடையே இயற்கை வேளாண் விளைபொருள்களை பயன்படுத்தினால் நம்முடைய உடம்பிற்கு நல்லது, சுற்றுச்சூழலுக்கு ஏற்றது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு வருகின்றனர். அந்த விவரத்தையும் நாம் தெரிந்து கொண்டோம். அதே போல இயற்கை வேளாண் பொருட்களின் உள்நாட்டு சந்தை, உள்நாட்டிலேயே எந்தெந்த வகையில் இந்த இயற்கை வேளாண் பொருட்களை விற்பனை செய்யலாம் என்பதை பற்றியும் தெரிந்து கொண்டோம். சந்தைக்கு உள்ள இடர்பாடுகள் மற்றும் சந்தைகளை மேற்கொள்ள வேண்டிய திட்டங்கள் பற்றியும் அறிந்து கொண்டோம். இந்த இயற்கை வேளாண் பொருட்கள் பயன்பாடு என்பது இன்னும் மக்களிடையே சென்று சேர வேண்டும், அதிகரிக்க வேண்டும். அப்போதுதான் நாம் ஒரு நல்ல வருங்கால சந்ததியினரை உருவாக்க முடியும் என்பதை அனைவரும் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். எனவே ஒவ்வொருவரும் இயற்கை வேளாண்மையினுடைய முக்கியத்துவத்தை அறிந்து கொண்டு அதன் மூலமாக உற்பத்தியினை பெருக்கி பயன்பாட்டினை அதிகரிக்க வேண்டும். இன்னும் பல இடங்களில் இந்த இயற்கையான பொருள்களை விவசாயிகள் கம்போஸ்ட், மண்புழு எரு, பசுந்தார் உரங்கள், பசுந்தார் இலை உரங்கள் என்று பல இயற்கை இடுபொருள்கள் உள்ளன. அவற்றை யாரும் அதிகம் பயன்படுத்துவதில்லை. அந்த பயன்பாட்டினை அதிகரிக்க வேண்டும். அப்பொழுதுதான்
மண்வளம் பெருகும், நாம் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பொருட்களும் தரமாக இருக்கும், நாம் உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு அந்த பொருளுடைய விலையும் நல்ல விலை கிடைக்கும் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக நம்மளுடைய சுற்றுச்சூழலும் மேம்படும் என்பதை ஒவ்வொருவரும் மனதில் கொள்ள வேண்டும். இப்பொழுது சுற்றுச்சூழல் மாசு என்பது அதிகமாக பெருகி வருகிறது. அந்த சுற்றுச்சூழலை மேம்படுத்த இந்த இயற்கை வழியில் சாகுபடி செய்து பொருட்களை உற்பத்தி செய்வது, அதை முறையாக விற்பனை செய்வது ஒரு நல்ல வழிமுறையாகும். இதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்டு அதற்கு ஏற்ப செயலாற்ற வேண்டும் என்பதை இந்த பாடத்தின் மூலமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை நான் கூறிய இந்த இயற்கை வேளாண் விளைபொருள்களின் விற்பனைக்கான அடிப்படை கோட்பாடுகளை பற்றிய பேசிக்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் ஆஃப் ஆர்கானிக் ப்ராடியூசஸ் என்ற பாடத்தில் இதுவரை சொன்ன குறிக்கோள்கள், இதை பற்றிய பொது விவரங்கள், சந்தைகள், சந்தை என்பதை பற்றிய விளக்கத்தை பார்த்தோம். சந்தைகளின் வகைப்பாடினை பார்த்தோம். மேலும் விநியோக வழிமுறை மற்றும் இடைத்தரகர்களின் பங்கினை பற்றி பார்த்தோம். சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ரோல் ஆஃப் மிடில் மேன் என்பதை பற்றியும் நாம் பார்த்தோம். சந்தை முறைகளை அறிந்து அதற்கேற்ப செயல்படுதல், அண்டர்ஸ்டாண்டிங் தி மார்க்கெட்டிங் ப்ராசஸ் என்பதை பற்றியும் பார்த்தோம். அதே போல வேளாண் விளைபொருள்களை எவ்வாறு விற்பனை செய்வது என்ற கருத்தையும் பார்த்தோம். மார்க்கெட்டிங் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ராடியூசர்ஸ் என்பதை பற்றியும் பார்த்தோம். அதே போல இந்த இயற்கையில் விளைவிக்கக்கூடிய விளைபொருள்களை எவ்வாறு சந்தைப்படுத்துதல், மார்க்கெட்டிங் ஆஃப் ஆர்கானிக் ப்ராடியூசர்ஸ் என்பதை பற்றியும் விரிவாக பார்த்தோம். உலக அளவிலே இந்த இயற்கை விளைபொருளுடைய சந்தைப்படுத்தலின் நிலை என்ன, தற்போதைய நிலை என்ன என்பதை பற்றியும் பார்த்தோம். 1997 இருந்த உற்பத்தி நிலையை விட இப்பொழுது 4 மடங்கு உயர்ந்துள்ளது. இதையும் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். முக்கியமாக தேயிலை, அரிசியில் பாஸ்மதி அரிசி, காஃபி, பழங்கள் போன்றவை அதிகமாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது என்ற கருத்தையும் தெரிந்து கொண்டீர்கள். அதன் மூலமாக எவ்வாறு நாம் அதிக வருமானம் ஈட்ட முடியும் என்பதையும் தெரிந்து கொண்டோம். அதே போல இந்தியாவில் இயற்கை விளைபொருள் சந்தை எவ்வாறு உள்ளது அதை பற்றியும் பார்த்தோம். இந்திய நாட்டில் பல்வேறு விதமான பருவநிலை சூழல்கள் இருக்கிறது, பருவநிலை மண்டலங்கள் உள்ளது என்பதை பற்றியும் தெரிந்து கொண்டோம். அதன் மூலமாக நாம் பல்வேறு பயிர்களை பயிரிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை பற்றியும் அறிந்து கொண்டோம். எனவே நீங்கள் இந்த விவரங்களை மனதில் கொண்டு இயற்கை முறையில் விளைபொருள்களை உற்பத்தி செய்து அதை உரியவரிடம் சேர்த்து நல்ல லாபத்தை பெற வேண்டும். அதே போல சுற்றுச்சூழலையும் மாசுபடாமல் பாதுகாத்து அதை வளமாக இருக்க செய்ய வேண்டும். மேலும் இதில் உள்ள இடர்பாடுகளை பற்றியும் விரிவாக பார்த்தோம். என்னென்ன இடர்பாடுகள் இருக்கிறது, அந்த இடர்பாடுகளை எவ்வாறு நிவர்த்தி செய்யலாம் என்பதை பற்றியும் பார்த்தோம். எனவே இந்த பாடத்தில் நான் கூறிய அனைத்து கருத்துக்களையும்
மனதில் கொண்டு இயற்கை வேளாண் விளைபொருட்களை உற்பத்தி செய்து அதை முறையாக விற்பனை செய்து நல்ல பலனை பெறும்படி இந்த பாத்திரத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் வரக்கூடிய பாடங்களில் இன்னும் இதை பற்றிய பல்வேறு கருத்துக்களை தெரிந்து கொள்வோம். உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். இந்திரா காந்தி திறந்தநிலை பல்கலைக்கழகம் பல்வேறு பணிகளை செய்து வருகிறது. அதில் முக்கியமாக அந்தந்த பகுதியில் உள்ள மொழிகள் மூலமாக பாடத்திட்டங்களை அமைத்து உங்களுக்கு அந்த கருத்துக்களை எடுத்துச் செல்கிறது. நல்ல பயிற்சி. இதை ஒவ்வொருவரும் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப செயலாற்ற வேண்டும். இப்போது இருக்கக்கூடிய நிலையில் இயற்கையை பேணுவது மிக முக்கியம். இயற்கை வேளாண்மை வருங்காலத்தில் நல்ல பல சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை. ஒவ்வொருவரும் இயற்கை வேளாண்மையில் இணைந்து தங்களுக்கு வேண்டிய பயிர்களை உற்பத்தி செய்து அதன் மூலம் உற்பத்தியை பெருக்கி நல்ல பல பலனை பெற வேண்டும். அதன் மூலம் நம்முடைய இந்திய நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் கூறிக்கொள்கிறேன். அடுத்து வரக்கூடிய பாடங்களில் இன்னும் பல்வேறு விதமான கருத்துக்கள் வர இருக்கின்றன. இதையும் நீங்கள் தெரிந்து கொண்டு இந்த இயற்கை வேளாண்மையுடைய முக்கியத்துவத்தை மற்றவர்களிடமும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும். என்பதை இந்த தருணத்தில் கூறிக்கொள்கிறேன். எந்த ஒரு திட்டமானாலும் அதை சரியான முறையில் அறிந்து கொண்டு அதை பல பேரிடம் பகிர்ந்து கொள்வதல் மிக மிக அவசியம். நீங்கள் தெரிந்த கருத்துக்களை மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது நல்ல பலனை பெற முடியும் என்பதில் ஐயமில்லை. எனவே மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சொல்வது, இந்த இயற்கை வேளாண் பொருட்களின் உற்பத்தியை பெருக்குங்கள், விற்பனைக்கான வாய்ப்புகளை அமைத்துக் கொள்ளுங்கள், அதை முறையாக சந்தைப்படுத்துங்கள், அரசு திட்டங்களை பற்றியும் தெரிந்து கொள்ளுங்கள். பல்வேறு விதமான அரசு திட்டங்கள் இயற்கை வேளாண்மையை மேம்படுத்துவதற்காக உள்ளன. அதை பற்றியும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அதன் மூலம் நல்ல பலனை பெற முடியும். இயற்கை விளைபொருட்களை குறைந்த அளவில் உற்பத்தி செய்து அதிக வருமானத்தை ஈட்ட முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை இயற்கை வேளாண்மையின் முக்கியத்துவத்தை அறிந்து கொண்டு தன்னுடைய உற்பத்தியை பெருக்கி பயன்பாட்டினை அதிகரியுங்கள், சுற்றுச்சூழலை மேம்படுத்துங்கள், நம் இந்திய நாட்டினை ஒரு வளமான நாடாக, சுற்றுச்சூழல் மேம்பட்ட நாடாக மாற்றுங்கள் என்று கூறிக்கொள்கிறேன். இதுவரை இந்த பாடத்திட்டத்தினை பார்த்து என்னுடைய கருத்துக்களை தெரிந்து கொண்டதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து மீண்டும் இன்னொரு பாடத்திட்டத்தில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.